அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் முடிஞ்சிருக்கும். அவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ பொண்ணோட அப்பா இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு, குட்டி போட்ட பூனை மாதிரி. அவர் கேட்குறாரு, டேய் அவன் எங்கே தான் தூக்கிட்டு போனான், அட்லீஸ்ட் லொக்கேஷனாவது சொல்லுடா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மனுஷன் பதிலே சொல்கிற மாதிரி தெரியல. அப்போது ஒருத்தன் வேகமாக வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிலையும் தேடிட்டானா. எங்கே தெரியும் அவன் கிடைக்கலங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இந்த மனுஷன் பார்க்குறான், நீ படையை திரட்டு, நானே போய் தேடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக போகிறாரு இவர். இப்போ இன்னொரு சைடில் அங்கிள் அண்ணன் உட்காந்துருக்கும் போது அவருக்கு சின்னியோட குரல் கேட்குது. உடனே என்ன பண்ணுறான், அவன் இவரையுமே அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடறான், அந்த யூனிவர்ஸ்க்கு. அங்கே போய்ட்டு மனுஷன் பார்க்குறான், எப்பா நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ வந்து 8 ஃபேமிலியை ஓப்பனாக வந்து பகைச்சிட்டு இருந்திருக்க, இது சாதாரண விஷயம் கிடையாது, அவங்க எல்லாம் யமகாதக பயப்புள்ளைங்க, ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க, இந்த ஒரு இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இது வந்து புது ஸ்பேஸ், இவன் கிரியேட் பண்ணதில்லை. இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதே அவனுங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி உள்ளுக்குள்ளே வர முடியும், அவனுங்களால சென்ஸ் கூட பண்ண முடியாதான். இதை கேட்டதுக்கப்புறம் தான் அங்கிள்லான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. இப்போ நம்ம மங்கி என்ன சொல்லுதுன்னா, நான் காட் கிங் ஆன உடனே போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் செம்மடி அடிக்கிறேன் பாரு அப்படிங்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கிள்லான் கிட்ட நீங்களும் இங்கே தங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருமே ஓகேப்பா நானும் இங்கே தங்கிடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னா, சின்ன வயசுல இவன் எங்கெல்லாம் வளர்ந்தானோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கான். அங்கிள்லானுமே என்ன சொல்கிறாரு, நீ வளர்ந்த இடத்த பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, நானும் இங்கே தங்கிடுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ மனுஷன் என்ன கேட்குறான்னா, மார்டல் ரெல்மில் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அங்கே இருக்கும்போதே சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு இந்த பொண்ணை நீ லவ் பண்ணாத, உன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் அவன் சொல்கிறான், நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அந்த டைமில் நான் ஒரு மார்டல் சாதாரண ஒரு மனுஷன், இவளுக்கும் எனக்கும் ஏணி கிடையாதுங்க, ராக்கெட் வச்சா கூட எட்ட முடியாத அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ படிப்படியாக மேலே வந்து ஓரளவுக்கு காட் கிங் லெவலுக்கு வந்துட்டான், என்னால் இப்போ பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கிள் என்ன சொல்கிறாரு, நீ வந்து அந்த எம்பரரே எதிர்த்து நின்று இல்லையா, உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உனக்கு இருந்த தைரியத்தில் கொஞ்சமாவது எனக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கு நான் அவளை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, சரி உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்களால அந்த 8 ஃபேமிலி கூட சண்டை போட முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறானுங்க, முதல்ல நாங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ மற்ற 2 பேர் நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறானுங்க. அதுக்கப்புறமா இவன் வந்து அங்கிள் ஆன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், ஸோ நீங்கள் தான் வந்து பொண்ணு வீட்டு சைடில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா, நீங்கள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவருமே ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடில் யார் வரப்போகிறது அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அவங்க அப்பாவை தான் போய் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலுமே அவனுக்கு ஒரு கவலை என்னென்னா, இந்த 8 ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க அப்பாவை யாராவது பிடிச்சி வச்சுட்டு இவங்களை மிரட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை. ஆனால் அங்கிள் என்ன சொல்கிறாரு, இல்லைடா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த எம்பரர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, தகுதி இருக்குது, இந்த மாதிரி கீழான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், நீங்கள் வந்து என்னை கூட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு, அவங்க அப்பாவை கூட்டு வரதுக்காக. ஆனால் அங்கிள் என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம அந்த மாதிரி இம்மார்டல் வேர்ல்டுக்கு போனோம் அப்படின்னா டிவைன் ரெல்முக்கு போயிட்டு அங்கேருந்து தான் போக முடியும், அங்கே ஆல்ரெடி உன்னை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ போன உடனே உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கடா அப்படின்றாரு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, நான் வந்து இவளை கூட்டு வந்தேன்ல, அந்த டைமில் என்னோட ஸ்பேஸை நீங்கள் சென்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அந்த மனுஷன் கேட்குறாரு, ஆமாண்டா நானும் கேட்கணும்னு இருந்தேன், ஆக்சுவலாக வந்து நானும் பல முறை இவளை இங்கேருந்து கூட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி என்னால் கூட்டு வர முடியல, நீ மட்டும் எப்படி கூட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு யூனிவர்ஸ் இவன் கிரியேட் பண்ணது, இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, அங்கே டிவைன் ரெல்மில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் வேற வேற. இவன் கிரியேட் பண்ண அந்த புது யூனிவர்ஸோட லா வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே அஃபெக்ட் பண்ணாமல் தனியாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, யாராவது வந்து வலுக்கட்டாயமாக இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்தால் கூட இவனோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அங்கிள் நான் பார்க்குறாரு, அங்கே அவன் வந்து காட் கிங் ஆகணும், செலஸ்டியல் ஆகணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க, இவனடா நான் புதுசாக ஒரு ரோடை போட்டு போய்கிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக கிரியேட் ஆகலையாம், அது கிரியேட் ஆகி முடித்த உடனே இவனோட பவருமே வேற லெவலில் போயிடுமா. அதான் அங்கிள்லான்னு சொல்கிறாரு, இப்போ தானே எனக்கு உன் மேலே கான்ஃபிடென்ஸே கம்ப்ளீட்டாக வந்துருக்குது அப்படிங்கிறாரு. அட பாவி மனுஷா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், சென்ஸ் பண்ணி பார்க்குறான், அந்த இடத்துல யாருமே இப்போ நம்ம ஹீரோ தேடல. அதான் சொல்கிறான், யாரும் என்ன தேடலை, நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே அவங்க அண்ணன் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாவ்னான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருக்கானா, அவன் வந்து வேற லெவலில் டேலண்டடாக இருக்கான், அந்த எம்பரர் லெவல்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு வந்துட்டானா. அதான் அவங்க அண்ணன் சொல்கிறான், கரெக்டா அவன் டேலண்டட் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நமக்கு தம்பி ஒருத்தர் இருந்தால் ஞாபகம் இருக்கா, அவனோட டேலண்ட் யாருக்குடா வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போமா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிறானுங்க. இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கிள் அண்ணன் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. சேர்ந்த உடனே அங்கிள் அண்ணன் என்ன சொல்கிறாரு, எப்பா உன் ஃபேமிலி ரீயூனியனு, நான் வந்து குறுக்க வர விரும்பல, நீ போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாரு. இவன் கீழே இறங்கி வரான். இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா கனவு ஏதாவது காண்றனா, இப்போ தான் பேசினா அதுக்குள்ளே வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி போய் பேச
பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 வருஷம் ஆச்சு இவன் போயிட்டு. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இவன் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போதைக்கு டிவைன் ரெல்முக்கு யாரும் போகாதீங்க அப்படிங்கிறான். ஆக்சுவலாக போகிற நிலமையில இங்கே யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷாவனான அந்த குட்டி பையன் இருந்தால அவன் என்ன சொல்கிறான், என்னப்பா டிவைன் ரெல்முக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் அங்கே போவே கூடாதுன்னு தோணுது எனக்கு. இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஸோ ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உன்னை அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் போகிறோம்? நீ கிரியேட் பண்ண யூனிவர்ஸே எங்களுக்கு போதும்ப்பா. இப்போ யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, வராதவங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட யூனிவர்ஸ்க்கு எல்லாருமே போகிறாங்க. இப்போ மேரேஜ் செலிப்ரேஷனுங்க பயங்கரமாக தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பயங்கர கிராண்டாக இருக்குது ஃபங்க்ஷனு. இப்போ ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சோகத்திலே இருக்கா. என்னடி அப்படின்னு கேட்டால் அவளால் இன்னும் நம்ப முடியல. உண்மையாகவே நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, எல்லாம் சிறப்பாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இவன் அப்பங்காரனே இந்த ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தியிருந்தா கூட இவ்வளோ கிராண்டாக நடத்திருப்பானா அப்படிங்கிறது தெரியல. பயபுல தப்பான மாப்பிள்ளையே சூஸ் பண்ணி தொலைச்சிச்சு. ஸோ இந்த ஒரு எபிசோடில் 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேரேஜ் பற்றி தாங்க. இவங்க ப்ரிப்பேர் ஆகிறது, ட்ரெஸ்ஸு மாற்றுறது, மேக்கப் போடுறது, அப்படியே பொண்ணை கூட்டு வர்றது, இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போகும். ஒரு வழியாக பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அங்கே போய் நின்றுட்டு அந்த சத்திய பிரமாணம் மாதிரி எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே குடிச்சு பயங்கரமாக ஆட்டம் போட்டிருக்காங்க எல்லாருமே. கடைசியாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் வெளியில் ஒரு சில ஜீவன்கள் என்ன பண்ணுது, காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சான் போல தெரியுது, எல்லாரையும் விரட்டி விட்டான். ஸோ கல்யாணம் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கத்தில் ஜோஷன் அவனுடைய அங்கிள் ஒருத்தன் வரான்ப்பா. இவனுங்க வெறி கொண்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே தேடினாலும் நம்ம ஹீரோவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவன் தான் வேற இடத்துல இருக்கானே. ஆக்சுவலாக கீழான உலகங்கள் ஃபுல்லாக கூட போய் தேடிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கவே முடியல. ஜோஷன் என்ன சொல்கிறான்னா, ஏன் அவங்க ஃபேமிலியில் வந்து வேறு ஃபேமிலி மெம்பர்ஸே இல்லையா, அவங்கள பிடிச்சி கேட்கலாம்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல அப்படிங்கிறான். ஆனால் அந்தாலும் என்ன சொல்கிறான்னா, என்னடா பேசுகிற நீ, நம்ம யார் டிவைன் ரெல்மில் டாப் 8 ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க. நம்ம இந்த மாதிரி கீழான வேலைகள்லாம் செய்யக்கூடாது சரியா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குது, அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லப்பா, இந்த ஒரு விஷயத்துலையாவது நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்று போட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஜோஷன் என்ன நினைக்கிறான், அடப்போடா மானமாவது மரியாதையாவது, அன்னைக்கு மட்டும் இந்த ட்ரெஷர் இல்லை அப்படின்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன். நான் விட மாட்டேன். கண்டிப்பாக அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயாவது பேசியிருப்பான், அவங்கள பிடிச்சி இவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.